புதுச்சேரியைச் சேர்ந்த ராஜ்குமாரன் என்பவர் ஃபேஸ்புக் ட்ரேடிங் விளம்பரத்தை பார்த்து எஸ்பிஐ கேப் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் குரூப் L1 என்ற நிறுவனத்தின் லிங்கை கிளிக் செய்து வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துள்ளார். அதில் மஞ்சு பச்சிசா என்ற நிறுவனத்தின் லீடர் வாட்ஸ்அப் கால் மூலம் தொடர்பு கொண்டு டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்து ட்ரேடிங் பற்றிய விவரங்களை அறிமுகப்படுத்தி 83% ட்ரேடிங்கில் லாபம் பெற்று தருகிறோம் என்று அவருக்கு ஆசை கூறி அந்த நிறுவனத்தில் புகார்தாரருக்கு முதலீடு செய்யக்கோரி மொபைலில் SBIS 2024 என்ற ஆப்பை லிங்கை அனுப்பி பதிவிறக்கம் செய்யுமாறு கூறினார். பிறகு குரூப்பின் லீடரான மஞ்சு பாட்சிஸின் வலியுறுத்தலின்படி மனுதாரர் ராஜ்குமாரின் அவர்களின் பயன்பாட்டிற்கு வைத்திருந்த 3 பேங்க் கணக்கிலிருந்து ரூபாய் 54,42,500 மஞ்சு பாட்சிஸ் கொடுத்த பந்தின் பேங்க், சரஸ்வதி பேங்க், கரூர் வைஸ்யா பேங்க், யூகோ பேங்க் அக்கவுண்டிற்கு டிரான்ஸ்பர் செய்துள்ளார். இதற்கு முதலீடு செய்த பணத்திற்கு லாபம் வந்துள்ளதாக மொபைல் ஆப்பில் ரூபாய் 96,3669 காட்டியபடி உள்ளது. இந்த பணத்தை வித்து டிராவல் செய்ய முயற்சித்த போது எந்த ஒரு பணமும் அவரது அக்கவுண்டிற்கு வரவில்லை என்பது தெரியவந்தது. பின்னர் தான் இணையவழி மோசடிக்காரர்கள் மூலம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆய்வாளர் திரு தியாகராஜன் அவர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதன் பெயரில் அந்த நபரை பற்றிய விவரங்கள் தெரியவந்தது. அதன்பின் இதில் சைபர் டூல்ஸ் மற்றும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலம் அஜிபுர் ரஹ்மான் பயன்படுத்தியது என்பதும், மேலும் அவர்கள் அசாம் பகுதியில் உள்ள மோரிகான் மாவட்டத்தில் புரகான் பகுதியைச் சேர்ந்த நபர்கள் என்பது கண்டறியப்பட்டது. அதன்பின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு நாரா சைத்தன்யா IPS உத்தரவின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் திரு டாக்டர் S பாஸ்கரன் PBS வழிகாட்டுதலின்படி மற்றும் ஆய்வாளர்கள் திரு S தியாகராஜன், BC கீர்த்தி மேற்பார்வையில் உதவி துணை ஆய்வாளர் சுதாகர் மற்றும் தலைமை காவலர் இருசவேல், காவலர் அரவிந்த், காவலர் நந்தகுமார் ஆகியோர் அடங்கிய தனிப்படை குழு அமைத்து மேற்படி அசாம் விரைந்த சைபர் கிரைம் குழுவினர் அஜிபுர் ரஹ்மானை கைது செய்து இன்று காலை புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் கொண்டு வந்தனர். மேலும் அவரிடம் ஒரு சிம் கார்டு, 3 மொபைல் போன், வைஃபை, இன்டர்நெட், 2 லேப்டாப், 2 லட்சம் பணம் பறிமுதல் செய்தனர். மேலும் அவரின் சகோதரர் வங்கிக் கணக்கில் 2.5 கோடி பண பரிவர்த்தனை மற்றும் 30க்கும் மேற்பட்ட புகார்கள் இருப்பது தெரியவந்துள்ளது. பின்னர் குற்றம் சாட்டப்பட்ட அஜிபுர் ரஹ்மானை புதுச்சேரி தலைமை நீதிமன்ற நடுவர் முன் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய 3 குற்றவாளிகளை கைது செய்ய உள்ளனர். அசாம் சென்று குற்றவாளி உடனடியாக கைது செய்த துணை உதவி ஆய்வாளர் திரு சுதாகர், தலைமை காவலர் இருசவேல், காவலர்கள் அரவிந்தன், நந்தகுமார், ஹரி மற்றும் பெண் காவலர் ஐஸ்வர்யா ஆகியோர்களை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு நாரா சைத்தன்யா IPS அவர்கள் வெகுவாக பாராட்டினர். இதன் மூலம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு நாரா சைத்தன்யா IPS அவர்கள் பொதுமக்களுக்கு தெரிவிப்பது யாது எனில், நீங்கள் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் தெரியாத நபர்களில் இருந்து ஆன்லைன் வர்த்தகத்தை பற்றி வரும் செய்திகளை நம்ப வேண்டாம். இணையவழி மோசடிக்காரர்கள் தங்களை வர்த்தக நிபுணர்கள் என்று கூறி உங்கள் பணத்தை திருடி விடுவார்கள். சமூக ஊடகங்களில் பகிரப்படும் சரிபார்க்கப்படாத தகவல்களை நம்ப வேண்டாம் என சைபர் கிரைம் எச்சரித்துள்ளது.